இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மான்னு சொல்லி நான் வாரம் வாரம் வந்துட்டு இருக்கேன். இந்த எலுமிச்சை பழமும் மிளகாவும் சுற்றி போட்டோன்னா நமக்கு நினச்சது நடக்கும். நமக்கு யாராவது செய்வேன்னா ஏதாவது செஞ்சிருந்தாலும் அது நிறைவேறிடும். யார் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு காமிச்சிடும். அந்த அளவு சக்தி வாய்ந்த அம்மன் அந்த அம்மன். நம்ம எதாவது கோரிக்கை வச்சுட்டோம்னா கோரிக்கை தீர்ந்துடும். ஆதிபராசக்தி இருக்காங்க, பிரத்திங்கரா தேவி இருக்காங்க, வராகி அம்மன் இருக்காங்க. 3 பேர் நல்லா சக்தி வாய்ந்த அம்மன் இருக்காங்க. நீங்களும் வாங்க. எம்கேபி நகர் கார்னர்லேயே இருக்காங்க. வந்து நீங்களும் அருள் வாங்கிட்டு போங்க. இந்த கோயிலுக்கு, வாராகி அம்மன் கோயிலுக்கு நாங்கள் வாரம் வாரம் வர்றது. இன்னும் அமாவாசையில் ரொம்ப விசேஷம். இந்த பூஜையில் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த நோய் நொடி இதில் கூட நல்லா ஆகுது. திருமண தடை எல்லாமே நல்லா ஆகுது. எந்த பிரச்சனைனாலும் அந்த அம்மாக்கிட்ட கோரிக்கை வச்சிங்கன்னா நிறைவேறுது. வந்து நீங்களும் வந்து இதில் கலந்துக்கங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. அம்மா வராகி அம்மனுக்கு நன்றி. என்ன 2 நாளாக இங்கே வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னை கொண்டு வந்து ஆத்தா சேர்த்தா. ரொம்ப கஷ்டத்தோடு வந்துருக்கு. ஆத்தா எனக்கு உதவி செய். நம்பிக்கையோடு வந்திருக்கு. ஆத்தா நிறைவேற்றி கொடுப்பான்னு நம்பிக்கோ. ஜெய் பிரத்திங்கரா தேவி, வராகி தேவி. நான் பாரதி நகரில் இருக்கிறேன். பிரித்திங்க அம்மா சக்தி உள்ள தாய். அந்த அம்மாவோட வந்து கோரிக்கை வச்சோம்னா நடக்காது எதுவுமே இல்லை. நம்ம குழந்த பாக்கியம், வீடு கட்டணும், குழந்த பாக்கியம், இன்னும் உனக்கு பிரச்சனை இருந்தாலும் அந்த தாய்கிட்ட வந்தால் எல்லா குறையும் தீர்ந்து போயிடும். நீங்கள் நம்பிக்கையோடு வந்தால் எல்லாமே வெற்றிகரமாக தாய் முடிச்சு கொடுப்பா. நீ நினச்சது எல்லாமே நடக்கும். அது உண்மையான வார்த்தை. ஓம் ஆதிபராசக்தியே துணை. இது எம்கேபி நகரில் இருக்க கோயில். இது இங்கே வந்து மாதம் அமாவாசை அன்னைக்கு நம்ம தேங்காவை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பிஸ்னஸ்க்கோ இல்லைன்னா வந்து வீட்டுக்கோ கட்டிட்டு அதுக்கு திஷ்டி பரிகாரத்தை எடுத்து வந்து மறு அமாவாசை அன்னைக்கு போடலாம். குறைஞ்சது ஒரு 3 வாட்டி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இங்கே பெரிய கோசாலை இருக்குது. கோசாலைக்கு உங்களால் முடிஞ்ச பொருளுதவி இல்லைனா தின்பண்டங்கள் எதனா நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். நம்ம எல்லாரும் வேண்டிக்க வேண்டியது, இது வரைக்கும் நம்ம நல்லபடியாக வச்சுருக்க கடவுளுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள். 2வது வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்லும். அதை மட்டும் வேண்டிங்க, மிச்சம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆதிபராசக்தியே துணை. நாங்கள் எம்கேபி நகர்லேருந்து வந்துட்டுருக்கோம். நாங்கள் மாதம் வரோம். எங்கள் கஷ்டங்கள்லாம் நீங்குது. ஏதோ நோய் விலகுது முக்கியமாக. அதுக்காக நாங்கள் வந்துட்டுருக்கோம் அம்மா கிட்ட. ஆதிபராசக்தி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கேன். சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா என்னோடய படிப்பு விஷயமா, படிப்பு நல்லா இருக்கணும், என்னோடய ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்திருக்கேன். நான் வேண்டிக்கிட்டது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த கோவில் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் வந்து இங்கே ப்ரே பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். நடக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நம்பி வந்திருக்கேன். கண்டிப்பாக நடக்கணும். ஆதிபராசக்தி ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. பிரித்திக தேவி அம்மனை நாங்கள் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டு நான் இங்கே வந்திருக்கேன். நான் தண்டையார்பேட்டையை சேர்ந்தவர்கள். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு பலன் இருக்குது, அங்கே போங்க, இங்கே போங்க, உங்களோட கோரிக்கைகள் அந்த அம்மா கிட்ட கொடுங்க, ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சக்தி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதி நகரில் உள்ள பிரித்திகா தேவி கோவிலுக்கு வாங்க. நல்ல இதெல்லாம் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் போக்க தான் அந்த அம்மாவை வேண்டிக் கொண்டு இங்கே வந்துள்ளேன். ஆகையினால் அந்த அம்மா கிட்ட என்னுடைய கோரிக்கைகளை கொடுத்துள்ளேன். அந்த அம்மா எனக்கு நல்லதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையை நான் காத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அந்த அம்மா கோரிக்கைகளை காத்து கொண்டிருந்து எனக்கு நலமுடன் செய்வார் என்ற நம்பிக்கை உள்ளது. தாய் அனைவரும் வாருங்கள். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. சக்தி ஆதிபராசக்தி வராகி அம்மன் தாயே, பிரத்திங்கரா தேவி தாயே. நான் கொடுங்கையூர்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு எவ்வளோ பிரச்சனைங்க இருந்தது, எவ்வளோ கஷ்டங்க இருந்தது. இந்த பாரதி நகரில் இருக்கிற ஆதிபராசக்தி அம்மன் கோவிலுக்கு வந்து இந்த அமாவாசை டைமில் இந்த பூஜையை நான் செஞ்சுட்டு வரோம். நாங்கள் இந்த பூஜையில் செஞ்சுட்டு வர்றதுனால என்னுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர்ந்துட்டு தான் வருது. இன்னும் நிறைய பேர் வாங்க, இந்த அம்மனுக்கு வந்து செய்ய வேண்டியது செய்யுங்க. வெறும் ஒன்றும் இல்லை, வெறும் காஞ்ச மிளகா இது மட்டும் செய்யுங்க. கோவுக்கு தானம் பண்ணுங்க, வேறு எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப அதிசயமெல்லாம் நடக்கும். இந்த அம்மானை இது பூஜை பண்ணுங்க நீங்கள். ஓம் சக்தி பராசக்தி ஆதிபராசக்தி தாயே. ஆதிபராசக்தி அம்மா, ஆதிபராசக்தி அம்மா, என் பிள்ளைக்கு மாங்கல்யம் சீக்கிரம் வரணுண்டி தாயி. உன் எல்லைக்கு நான் எத்தனை வருஷம் 8 வருஷமாக வரேன் எல்லையில். எனக்கு நல்ல வழி எல்லாருக்கும் என் பிள்ளைங்களுக்கு விட்ட இது லாஸ்ட்டு நாராயணமூர்த்திக்கு நல்ல வழி விடுடி.
ஆதிபராசக்தி 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 அம்மா தாயே உன்னை நம்பி வந்திருக்கேன்டி இலையில நீ தாண்டி கொடங்கியூர்லேருந்து வந்திருக்கேன் எனக்கு நீ தாண்டி நல்ல வழி விடணும் தாயி ஆதிபராசக்தி அம்மா அங்காளம்மா தாயி எல்லா தெய்வமும் எனக்கு நல்லா கூடி வைங்க. ஆதிபராசக்தி அம்மன் கோவில் இது. இங்கே வந்து ஆதிபராசக்தி அம்மன் கோவில் இது. இங்கே வந்து பிரத்திங்கரா தேவி அம்மன் தான் இருக்காங்க. இந்த கோவிலுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கோம். மூலக்கடையிலேருந்து வரோம். இங்கே வந்து மிளகாயும் எலுமிச்சப்பழம் இங்கே வந்து அபிஷேகம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து நம்ம வீட்டில் ஒரு மிளகாய் வச்சா கூட அவ்வளோ நெடி ஏறுது. ஆனால் வந்து இங்கே அவ்வளோ மிளகாய் வந்து இது பண்ணாலும் இங்கே வந்து ஒரு இதுவும் இல்லை. இதுதான் இந்த கோயிலோட விசேஷம். இங்கே வந்து எல்லோரும் வாங்க, நல்ல பலன் இருக்குது. எல்லோரும் வந்து இது பலனை பெற்றுட்டு போங்க. ஆதிபராசக்தி அம்மன் கோயில் இங்கே வந்து கோமாதாவும் இருக்குது. அந்த கோமாதாவுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையும் செலுத்தலாம், உங்களால் முடிஞ்ச உணவையும் உங்களுக்கு கொடுக்கலாம். இருந்து வர்றேன். இந்த வரகாதி அம்மன் அதுதான் ஆதிபராசக்தி கோயில். இந்த ஆதிபராசக்தி கோயிலில் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வேண்டினது எல்லாமே நல்லபடியாக நடக்குது. அதனால் வந்துட்டு அமாவாசை அன்னைக்கு வந்துட்டு நான் வேண்டின கோரிக்கை, உடல்நல முடியாத ஒரு கோரிக்கை வந்துட்டு அடுத்தபடியாக வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு கஷ்டம் இல்லை எந்த ஒரு மற்றபடி எதாக இருந்தாலும் வேண்டினது கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்குது இந்த அம்மன் வந்துட்டு. அதுக்காக எல்லாருமே நான் வாரம் வந்துட்டு அமாவாசை அன்னைக்கு வருவோம். அதே போல் கோமாதாங்கிறது நம்மளுக்குன்னு ஒரு ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு வியாதி இல்லை புனி மற்றபடி எதோ வந்தாலும் அது வீட்டில் இருக்கிற கோமாதாவுக்கு வந்துட்டு அதுக்கு நம்மளுக்கு செஞ்சோம்னா நம்மளுடைய இதை வந்துட்டு அது வந்து பாதுகாக்கும் கோமாதா வந்துட்டு. ओम आदि पराशक्ति ये मंदिर है भारती नगर में और यहाँ पे आकर मान्यता है कि अमावस में अपने नज़र के लिए कोई भी आकर अगर मिर्चा और आकर विशेष कपूर और नींबू का वो करता है तो आकर नज़र का बहुत अच्छा वो रहता है। और हर अमावस में इसकी विशेष मान्यता है और बहुत दूर दूर से लोग यहाँ पे आते हैं। और यहाँ पे गौशाला भी है जो कि पीछे ही है मंदिर के। और आकर यहाँ पे हर तरह का आकर देवी देवता का आकर प्रवाहन है। तो आप लोग अगर इधर आएँ MKB नगर में तो आकर ज़रूर यहाँ आएँ और एक बार इस मंदिर की दर्शन और मान्यता को देखें, जिससे आप लोगों को पूर्ण विश्वास होगा कि इस मंदिर का बहुत विशेषताएँ हैं। ओम पराशक्ति ओम शक्ति आदिपराशक्ति ஓம் சக்தி ஆதிபராசக்தி அம்மன் கோவில் MKB நகர். வாராகி அம்மன் பிரித்திங்கா காளி இருக்காங்க. அமாவாசைக்கு நல்லா ஓமமெல்லாம் நடக்குங்க. நாங்கள் 3 வருஷமாக வந்துன்னு இருக்கோம். எங்கள் வந்து பாப்பாக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு. என் குடும்பம் நல்லா இருக்குது. அதனால் மாதம் தவறாமல் நாங்கள் வந்துடுவோம். அப்புறம் மாடெல்லாம் இருக்குது. அதனால் நாங்கள் எப்பவுமே எவ்வளோ தான் பிரச்சனைலாம் வந்தால் சரியாக போயிடுது. அப்புறம் மாடுக்கு தீவனங்கள்லாம் இருக்குது. 10 மாடுக்கு மேலே இருக்குது. அதனால் நம்மளால் முடிஞ்சது ஏதோ நம்மளால் ஒரு கீரை இல்லைன்னா வாழைப்பழம் ஏதாவது கொடுத்துட்டு போனால் நல்லது. பித்ருக்கள் தோஷங்கள்லாம் நீங்கன்றாங்க. அதனால் ஓம் சக்தி ஆதிபராசக்தி வாராகி அம்மன் பிரித்திங்கா தேவி போற்றி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி அம்மன் நினச்சி வரோம். எல்லாம் நல்ல சக்தி வந்து அம்மன் நம்ம எது பிரார்த்தனை பண்ணலாம் நிறைவேறுது. மாதம் கண்டிப்பாக நாங்கள் வந்து இப்போ நிறைவேற்றிருக்கோம். உடல்நிலை வந்து நல்ல சீராக நல்லாயிருக்கு. அமாவாசை வந்து மிளகாய் வந்து தலை சுற்றி 3 சுற்றி போடுவோம். மாதம் கயிறு கட்டிப்போம். கையில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அம்மா நினச்சி வந்து நல்லாயிருக்கு. அம்மா நம்பி வந்திருக்கோம். இது வரைக்கும் எந்த குறை வைக்கல, இனிமேல் வைக்க நம்பிக்கையோடு வந்திருக்கோம். எங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். அடுத்த மாதம் வந்து அம்மாவுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். சரிங்க சார். மாதம் அம்மா சொன்ன கொடுத்துட்டு வர சாமி. ஆதிபராசக்தி நாங்கள் வந்து முகப்பேர்லேருந்து வரோம். எங்கள் சம்மந்தி சொன்னாங்க, கொடுங்கையூரில் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க அம்மா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால் நாங்கள் தொடர்ந்து வரோம். அம்மாவை தேடின்னு வரோம். அந்த அம்மா தான் எங்களுக்கு துணை. எதை நினைக்கிறோமோ நம்ம அழுகுறது கூட அந்த அம்மாவுக்கு கண்ணுக்கு தெரியுது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த அம்மா தான் வரா. கிட்ட இருந்து நம்மளுக்கு துணை இருந்து பார்க்குறா. நான் என்ன நினைக்கிறேனோ அவள் தான். அது போடுறதுனால நம்ம நோய் நொடி இல்லாத நல்லபடியாக இருக்கிறோம். எந்த பில்லி சூனை எது யார் என்ன பண்ணாலும் அதில் வந்து சேர்ந்துடும். ஆனால் எதை பற்றி நம்மளுக்கு பயப்படுவானா. அதை தாய் இருக்குனாலும் நம்ம துணை, வேறு யாரும் கிடையாது.
பசுமாடுன்றது அது உணவு கொடுக்கறது உங்களுக்கு நல்லது, ஆனால் அதனால் நம்ம வீட்டுக்கு நன்மை. இதை விட நம்மளுக்கு எதுவும் கிடையாது. வாயிலா ஜீவக்கு நம்ம செய்கிறது புண்ணியம், அதோட தலைமுறை நம்மளுக்கு தலைமுறை இருக்கும். यहाँ पे 5 बजे से लेके 7 बजे तक मंदिर के प्रारंभ होता है। इधर 3 अम्मन है, आदिपराशक्ति अम्मन, प्रतिज्ञा देवी और वैरागी अम्मन। तीनों माता बहुत पावरफुल है और इधर जो भी भक्त आते हैं उनके पूरे इच्छाएं पूरी होती है। इधर बाजू में गौशाला भी है और इधर मेरा मन में जो भी इच्छा है ये अम्मन पूरी करती है। ओम आदिपराशक्ति। ஹலோ, கோயிலுக்கு மாதம் மாதம் வரேன். நான் மாதம் வரேன். எல்லாம் ஆத்தாருடைய அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்குது. எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லதே நடக்கணும். ஆதிபராசக்தி அம்மன் கோயிலுக்கு நாங்கள் மாதம் அமாவாசை எப்போ வருவோம். மிளகா சுற்றி போடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நெடி நீங்கள் எவ்வளோ நிறைய ஜனம் வருவாங்க. அதில் வந்து நெடி எதுவுமே வராது. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகணுன்றதுக்காக வேண்டிக்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சது, குழந்தையும் பிறந்துச்சு. காசு எதுவும் இங்கே காணிக்கையாக மோஸ்ட்டாக கொடுக்க மாட்டோம். பச்சை மிளகாவும் லெமன் எலுமிச்சமும் தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் மாட்டுக்கு தீவனம் வாங்கி போட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வேணுனது எல்லாமே நடக்கும். ஓம் ஆதிபராசக்தி அம்மன். ஆதிபராசக்தி அம்மன், வாராகி அம்மன், பிரித்திகா அம்மன், இன்னொரு அம்மன் வாராகி அம்மன். மிளகா நாங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு முறை போட்டிருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் செஞ்சது இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு. நடந்ததில் நான் நம்பிக்கையாக வரோம், ஒரு நிம்மதிக்கு வரோம், அவ்வளோதான். மனசு நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோதான். கோயில் எல்லாம் இது என்ன சொல்லுது, கல்யாணம் ஆகிருக்கு. நாங்கள் வம்சம் விருத்தி ஆகணும். அது நன்றி, வணக்கம். ஆதிபராசக்தி அம்மன், வாராகி அம்மன், பிரத்திகா தேவி கோயிலுக்கு நாங்கள் வந்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த தடவை தான் கோரிக்கை வச்சு பச்சை மிளகா போடுற அந்த இதுவெல்லாம் பண்ணியிருக்கோம். எதிர்பார்க்குறோம் நல்லது நடக்கும், வேணுனது நல்லபடியாக நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். அம்மன் துணையால் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். பராசக்தி, ஓம் பராசக்தி. ஓம் ஆதிபராசக்தி. நான் வந்து இந்த கோயிலுக்கு 3 வருஷமாக கிட்டே வந்துட்டுருக்கேன். நான் வேண்டுதல் வந்து என்னென்னா என் பசங்க நல்லா படிக்கணும், என் பையன் நல்லா நீட்டுக்கு நல்லா படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அந்த கோரிக்கைலாம் எனக்கு நிறைவேறுது. என் வீட்டில் வீடு கட்டணும்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்கு, அதுவும் நிறைவேறுது. நீங்கள் பிரித்தியங்கா தேவிக்கு அமாவாசைக்கு வந்து காஞ்ச மிளகா போட்டுனா நம்மளுக்கு ஒரு நெடியும் எந்த இதுவும் வராது நம்மளுக்கு. அதே மாதிரி இங்கே வந்து பசுமாடு கோமாதா இருக்காங்க, அவங்கள வேண்டிட்டு போனால் எல்லாமே நம்மளுக்கு நடக்கும். வராகியம்மனும் அதே மாதிரி நினச்சிட்டு போனால் நம்மளுக்கு நடக்காதது எதுவுமே கிடையாது. நீங்களும் அதே மாதிரி வாங்க, இந்த கோயிலில் நடக்கும், நிச்சயமாக நம்ம வேண்டுறது எல்லாமே நடக்கும். ஓம் ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி கோயிலுக்கு நாங்கள் வாரம் மாதம் அமாவாசை வருவோம். இந்த கோயிலுக்கு வந்தால் நம்ம நல்லது தான் நடக்கும். இந்த அங்காள அம்மா, வராகி தாய், பிரித்திங்கா அம்மா கோயிலுக்கெல்லாம் நம்ம வந்து எலுமிச்சப்பழம், பச்சை மிளகா வேண்டின்னு போட்டால் நம்மளுக்கு நல்லதே நடக்கும். மாட்டுக்கு பசுமாட்டுக்கு நம்ம தீனியம் கொடுத்தா நம்மளுக்கு கர்மம் எல்லாம் தீர்ந்து போட்டு, அதுக்கோசம் மாதம் நாங்கள் இந்த கோயிலுக்கு வரோம். குடும்பத்தோடு நாங்கள் வரோம். எங்களுக்கு நன்மையே நடக்குது, நல்லதே அந்த ஆத்தா செய்கிறா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வேண்டின கோரிக்கை எல்லாமே நிறைவேறிருக்கு. என்ன நிறைவேறிருக்கு அப்படின்னா, என்னோடய ப்ரொஃபஷ்னலுக்கு, டீச்சிங் ப்ரொஃபஷ்னலுக்கு நான் வேண்டியிருந்தேன். அந்த டீச்சரோட வேலை எனக்கு கிடச்சிது. அதுவும் நான் வேண்டின இடத்துலையே கிடச்சிது. அது உண்மையாலே எனக்கு இதுவாக இருந்தது. ஏன்னா கவர்மெண்ட்டில் ஒரு எஸ்எம்சி போஸ்டிங்கில் இப்போ நான் இருக்கேன். முன்னாடி நான் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கேருந்து நான் வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நான் கோரிக்கை வச்சேன் அம்மன்கிட்ட. அதேமாரி இப்போது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் வந்து எஸ்எம்சி டீச்சராக இருக்கேன். இப்போ இன்னமும் நான் கோரிக்கை வைப்பேன், அதை எனக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. அது பர்மனெண்ட்டாக ஆகும்னு நான் நம்புகிறேன். ஓம் ஆதிபராசக்தி. ஓம் ஆதிபராசக்தி அம்மன் துணை. நான் வந்து இந்த கோயிலில் வந்து என்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரப்போ இந்த வழியில் பார்த்தேன் அம்மாவை. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஆதிபராசக்தி அம்மா, வராகி அம்மா எல்லாரும் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா, ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா.
நான் ஒவ்வொரு வாரமும் வர ஆரம்பித்தேன். அப்புறம் எப்போ எனக்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வர ஆரம்பித்தேன். இப்போ வந்து அவங்களுடைய எல்லா கோயில்லையும் வந்து எல்லாருடைய வராகி அம்மாவுடைய சக்தி வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த கோயிலில் வந்து ஒரு ஸ்பெஷலாக இந்த பூஜை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, அதுலேயும் மிளகாய் வற்றல் இதில் வந்து இங்கே தான் வந்து நெருப்பில் போடுறது, இது ஒரு அதிசயமாக பார்த்தேன். ஆனால் வார வாரம் வர ஆரம்பித்தேன், மாதம் வர ஆரம்பித்தேன். அப்புறம் டெய்லி எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வர ஆரம்பித்தேன். இப்போ அதே மாதிரி வந்து இங்கே வந்து எல்லா இடத்துலையும் பசுமாடு இருக்குது. இங்கே 8 பசுமாடு இருக்குது. அந்த தீவனத்தை வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்குறத வந்து மக்கள் பார்த்துட்டு அந்த தீவனத்தை வந்து எல்லாரும் வந்து அதுங்களுக்கு உணவளிக்கிறத வந்து ரொம்ப பெருமையாக பார்த்து நானும் உணவளிச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னும் மக்களும் வந்து அதுங்களுக்கு உணவளிக்கணும். வராகி அம்மனுடைய சக்தி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த அம்மா வீட்டுக்கு இன்னும் தெரியாதவங்களுக்கெல்லாம் இன்னும் தெரியப்படுத்தணும். இன்னும் வந்து இந்த மிளகாய் வெற்றல், இந்த யாகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எனக்கு இன்னும் சிறப்பாக இந்த கோயில் இன்னும் மேலும் மேலும் வரணுன்னு நான் நன்றி உரை தெரிவிச்சுக்கிறேன். ஆதிபராசக்தி வராகினி அம்மன் பிரத்யங்கராஜ் இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்து கல்யாணம் ஆன புதுசுலேருந்து வந்துன்னுக்குறோம். 1 வருஷமாக 6 மாதமாக வந்துன்னுக்குறோம். எங்களுக்கு பாப்பா இது பண்ணோம். பாப்பாவும் நல்லபடியாக பிறந்துச்சு. இந்த கோயிலில் வந்து எந்த இதுவும் காணிக்கையும் கிடையாது. நம்ம மிளகா அது அந்த அந்த எவ்வளோ தேங்காய் அதெல்லாம் போட்டால் கூட இங்கே நெடியெல்லாம் வராது. சாமிக்கு வந்து தீவனை அங்கே காணிக்கையாக கொடுக்குறது வந்து எலுமிச்சை பழமும் பச்சை மிளகாவும் தான் காணிக்கையாக கொடுப்பாங்க. நாங்கள் ரொம்ப வருஷமாக 1.5 வருஷமாக வந்துருக்குறோம். இப்போயும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். அதையும் இந்த சாமி இது நிறைவேற்றி கொடுக்கும். ஆதிபராசக்தி. ஓம் ஆதிபராசக்தி. பராசக்தி உடனுரைய